வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களாக கொண்டாடப்பட்ட கே. பாக்யராஜ் சார் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஆமாங்க, மாரடைப்பு காரணமாக இன்றைக்கி காலைல அவர் இறந்தார். ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர்னு பல துறையில் தன்னோட முத்திரை பதிச்சவர். எளிய மக்களோட வாழ்க்கை யதார்த்தமாகவும் நகைச்சுவையோடும் குடும்ப உணர்வோடும் திரைக்கலை காமிச்சவர் தான் கே. பாக்யராஜ் அவர்கள். அவரோட சாதனை, அவருடைய தமிழ் சினிமாவுக்காக அவர் கொடுத்த பங்களிப்பு, அதை தான் இந்த வீடியோவில் அவங்க காமிக்க போகிறேன். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பாக்யராஜ் சார் அவருடைய படத்தில் என்றைக்குமே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். அதான் டைட்டில் கார்டு அவரோட நேம் ரிலீவ் பண்ணுறது. தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி முழிக்கிற முடிய பாரு, திருட நாட்டம் முழிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. 6 லட்சத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மப்பளரு வேற. சுஜி எங்க? சுஜி பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரோட தீவிர பக்தன். அதனால் எம்ஜிஆர் சாருக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு அவர். டைரக்டர் ஸ்ரீதர் சார் எம்ஜிஆர் அவர்களை வச்சு அண்ணாணி என் தெய்வம் அப்படின்னு படம் பண்ணார். அந்த சுச்சுவேஷனில் தமிழ்நாடு எலெக்ஷன் வந்ததுனால அந்த படத்தை ப்ராப்பராக எடுக்க முடியல. ஒரு சில காலங்கள் கழித்து எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு அண்ணாணி என் தெய்வம் அந்த படத்தை ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்து பாக்யராஜ் சார் நானே இந்த படத்தை எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்காக தனியாக கதையெல்லாம் எழுதி அந்த படத்தை ரிலீஸும் பண்ணார். அந்த படம் தான் அவசர போலீஸ்னு ஒரு. பாக்யராஜ் சார் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, பாலிவுட்லேயும் தன்னோட திறமையை காமிச்சிருக்காரு. ஆமாங்க, அமிதாப் பச்சன் சாரை வச்சு அங்கிரங்கி ரசி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு கைதியின் டைரி தான். அந்த படம் இங்கே எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி பாலிவுட்லேயும் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அமிதாப் பச்சனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, அப்புறம் இருக்கிறது நடுவில் ஒரே ஒரு இங்கிலீஷ் தான் சார். எல்லோரும் 14வது நிலை படம் பார்த்துருப்பீங்க. அதில் ரஜினி சார் அடிக்கடி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், இது எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த டைலாக்கை சூப்பரான மாடுலேஷனில் ரஜினி சாரை சொல்லி கொடுத்தது கே. பாக்யராஜ் சார் தான். அப்போது அவருக்கு தமிழ் படிக்க வராது. அதனால் இன்னொரு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் சொல்லுவேன், டைலாக் கேட்டு பிஸ் இன்னொரு சொல்லுவேன். அப்புறம் ஒரு 3 தடவை சொல்லுவேன். அப்புறம் 3-4 தடவை சொன்னதுக்கப்புறம் போதுங்களா, போதும். அதே மாதிரி பாக்யராஜ் சார் விடுமுறை காத்திரு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த படம் இருக்கும். சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே, சூப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கும் அந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் எல்லாருமே பாருங்கள். தேட்டரில் அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல, உன் படம்னா வேறு மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸுக்கு பூரா அதை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கே போகும் ரயிலில் கவுண்டமணி சாரோட சின்ன கேரக்டரும், கமல் சாரோட சிவப்பு ரோஜாவில் சின்ன கேரக்டரும் பண்ணியிருப்பார். அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்துனானே என்னவோ பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தது சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால மூலத்துல வெள்ளை விளையாடு. கே. பாக்யராஜ் சார் நம்ம கூட இல்லாட்டாலும் அவர் எடுத்த படமும் அவருடைய வசனமும் நம்ம கூட தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் அவர் கொடுத்த பங்களிப்பு யாராலையும் மறக்கவே முடியாது. திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் சாருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தியிட இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.